திரு ராமசாமி ஐயப்பன், வெளிப்படைத்தன்மை இல்லைன்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இனிமேல் தேர்தல் பத்திரங்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு பாரத ஸ்டேட் வங்கிக்கும் அறிவுறுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாள் எதிர்க்கட்சிகள் வைத்த கோரிக்கை நியாயமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் புரிந்து கொண்டிருக்கிறதா இந்த உத்தரவு மூலமாக? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தின் தீர்ப்பு கட்சிகளின் கோரிக்கையாக இல்ல, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி. அப்படி கட்சிகள் எல்லாமே மக்களோட தேவை நீதிமன்றம் கேட்ட கேள்விதான் என்று உணர்ந்திருந்தால் அவர்கள் அதற்காக பதில் சொல்லியிருக்க முடியும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீதிமன்றம் இன்னைக்கு சொன்னது என்னது, மக்களுக்கு யார் எந்த கட்சிக்கு எவ்வாறு டொனேஷன் பெறுகிறார்கள் அப்படின்றது தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 19(1)ஓட சாராம்சம். மக்களுக்கு அதற்கான உரிமை இருக்கு, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷனா கொடுக்கப்பட்ட உரிமை. ஒரு டெமோக்ரஸியில அது ஃபண்டமெண்டல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்ற போது அதை நினைக்கிற ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் என்ன டொனேஷன் பெறுகிறார்கள் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணது கிடையாது. அன்டிஸ்க்ளோஸ்ட் அசெட் நம்ம 2021-22 மட்டும் எடுத்துப்போம். பாஜக 61%, டிஎம்சி 97%, காங்கிரஸ் 72%, சிபிஎம் 48%, டிஎம்கே 87%. திமுக, டிஎம்சி, சிபிஎம், பிஜேடி இவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 2021-22 பாஜக எந்த அளவுக்கு பணம் பெற்றிருந்தார்களோ டொனேஷனாக இந்த 4 கட்சிகள் மட்டுமே அவ்வளவு ஈக்குவலண்டா பெற்றிருக்காங்க. அப்ப அவர்களுக்கும் அதற்கான பொறுப்பு பாஜக 6000 கோடி இல்ல, பாஜக 6000 கோடி வாங்கியிருக்கு. இந்த 3 கட்சிகள் சேர்த்தா கூட 1/3 கூட வரல. இப்படிப்பட்ட ஒப்பீடுகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இல்ல, அவர் ஒப்பீடு செய்யல, எல்லா கட்சிகளும் பெற்றிருக்க சொல்றாரு. சொல்லுங்க ராமசாமி. ஒண்ணும் இல்ல, அண்ணன் சரவணன் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கொடுத்த டேட்டாவும் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண டேட்டாவும் பார்க்கட்டும். அண்ணன் சொல்றது 8 வருஷத்துக்கான டேட்டா, நான் சொல்றது ஒரே ஒரு வருஷம் 2021-22 டேட்டா மட்டும் நான் சொல்றேன். அவர்கள் 8 வருஷத்துல 6000 கோடின்றாங்க. நான் அதை தவறுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பெற்றதுன்னு பார்க்கலாம். 2021-22 தேர்தலுக்கான வருடம். அந்த வருடத்துல இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து பாஜக பெற்ற அளவுக்கு பெற்றிருக்காங்க. அவர்கள் 4 மாநிலத்துல மட்டும்தான் ஆட்சி செய்கிறார்கள். இன்ஃபேக்ட் அதுல கம்யூனிஸ்ட் அந்த ஒரு மாநிலம் மட்டும் எடுத்துக்கலாம். திரிபுரா. ஒரே நிமிஷம் சரவணன் சார். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே 2018 இத கொண்டு வராங்க திரு ராமசாமி ஐயப்பன். அதுக்கப்புறம் இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த 6 வருடங்களும் இந்த நடைமுறையை தான் பின்பற்றப்பட்டிருக்கு. அதுலதான் எல்லா கட்சிகளும் அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நன்கொடையை பெறுகிறார்கள். இப்ப பிரச்சனை அது அல்ல. தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கே, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்சிகள், அமைப்புகள் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி இதுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நீதிமன்றம் புரிந்து கொண்டு இந்த உத்தரவை சொல்லியிருக்கா சொல்லலையான்றதான கேள்வி. கட்சிகள்லாம் வாங்கியிருக்காங்கிறதா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியுமே. அந்த விவரங்களையும் சேர்த்தே சமர்ப்பியுங்கள் தானே நீதிமன்றம் சொல்லுது. கேள்வியின் முறையில எனக்கு வித்தியாச கருத்து இருக்கு. சரி, வித்தியாசம் இருக்கட்டும், பதில சொல்லுங்க. கேள்வியில வித்தியாசம் இருக்கட்டும், பதில் எனக்கு தேவை. பதில் நீதிமன்றம் சொன்னது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டிய மக்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னது யாரு? ஒரு டொனேட்டிங் மெக்கானிசமா மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நன்கொடையாளர்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு நிதி கொடுக்கிற விவகாரம் ஒரு குடிமகனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வாதத்தை நீதிமன்றத்துல வச்சது யாரு? வெயிட் பண்ணுங்க. அப்போ மத்திய அரசு வச்சாங்கல்ல, அப்ப இந்த அரசியல் கட்சிகள்லாம் நாங்க அதை செலிப்ரேட் பண்றோம், நாங்க அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னா தார்மீகமா அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு யாரு டொனேட் பண்ணாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு யார் அந்த பாண்டை கொண்டு கொடுத்தாங்கன்னு தெரியும், அவங்க யார் கையில இருந்து பெற்றாங்கன்னு தெரியும், யாரு ஆபீஸ்ல இருந்து வந்துச்சு டெலிவர் ஆச்சுன்னு தெரியும். ஒருத்தருமே டிக்ளேர் பண்ணல. இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம இந்த ஃபண்டிங் டிக்ளரேஷன்லாம் விட்டுறலாம். 20,000 கம்மியா இருக்கிற டொனேஷன் அக்கௌண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். அது எல்லாமே ரெசிப்டோட கொடுக்க வேண்டிய டொனேஷன். அப்ப அந்த 20,000 கம்மியா இருந்த டொனேஷன்ஸ் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிகள்லாம் டிக்ளேர் பண்ணல? திமுக 13% 20,000 கம்மியா டொனேஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கு ரெசிப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. அப்ப மக்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணல. கட்சிகள் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று
யோசித்தால் சிந்தித்தால் மக்களுக்கு அவ்வாறு ஒரு கருத்தை தெரிவித்தால் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மக்களுக்கு நாங்கள் யாரிடமிருந்து பெற்றோம் என்று. ஒரே ஒரு விவாதத்தின் போக்க திசை மாற்றுகிறீர்கள். நீங்க விவாதத்துல ஒரு நொடி என்ன அலோ பண்ணுங்க. விவாதத்தின் போக்க எல்லா கட்சிகளும் தப்பு பண்ணாலும் தப்பு தாங்க, அதை தனியா பேசுவாங்க. அப்ப அதுக்குள்ளே போயிடாதீங்க. நீங்க அதை நம்ம எல்லா கட்சிகளும் பண்ணாலும் தப்பு தான். அதை பேச வேண்டிய, அதை பேசுறதுக்கு நேரம் இருக்கு. நீங்க தேர்தல் பத்திரம் நடைமுறை கொண்டு வரப்பட்டது குறித்து ரிசர்வ் வங்கி எதிர்த்திருக்கு, தேர்தல் ஆணையம் எதிர்த்திருக்கு, அவங்க இதை சரியானது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கு. கட்சிகள் செஞ்சது சரியா தப்பா, கட்சிகள் டிக்ளேர் பண்ணணுமா வேண்டாமானா பண்ணணும், அவங்களும் பண்ணணும், அது வேறு விவாதம். அது தேர்தல் பத்திரத்தை ரிசர்வ் வங்கி எதிர்ப்புக்கு பிறகும் தேர்தல் ஆணையத்தின் எதிர்ப்புக்கு பிறகும் நிதி அமைச்சகம் ஒரே ஒரு குறிப்பின் மூலமாக கொண்டு வந்த நடைமுறை சரியா தப்பான்றதை விவாதிங்க. நீங்க சொல்றதையும் விவாதிப்போம். அதை இந்த அமர்வுல விவாதிக்காம இந்த நிகழ்ச்சியை முடிக்கவே வேண்டாம். அதை விவாதிப்போம். திமுக வந்திருக்காங்க, காங்கிரஸ் வந்திருக்காங்க, விவாதிப்போம். தேர்தல் பத்திரத்துல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னிச்சுல்ல ரிசர்வ் வங்கி, தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதிச்சுல்ல, கம்பெனி சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்தீங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்தீங்க, எல்லாமே விரோதமானதுன்னு சொன்னிச்சுல்ல, அதை மீறி கொண்டு வரப்பட்டதில்ல, அது சரியில்லைன்னு நீதிமன்றம் சொல்லுதுல, அதுக்கு வாங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். அதனாலதான் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த கட்சிகள்லாம் சொல்றது சரியா அப்படின்னு கேட்டீங்க. நான் கட்சிகள் சொல்றது சரி கிடையாதுன்றதுக்கு தான் நான் அதை சொன்னேன். சோ அப்ப கேள்வி அதனாலதான் வேற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்றது. இரண்டாவது, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு டைரக்டா வருவோம். ஆர்பிஐ வந்து அதை அப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆர்பிஐயோட மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் இந்த கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, அபிடவிட்டா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அக்டோபர் 11, 2017 நடந்த மீட்டிங், சிசிபி கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் போர்டு அப்படின்னு ஆர்பிஐயோட மீட்டிங், அதுல அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூக்கு. அப்ப ஆர்பிஐ வந்து இந்த சிந்தனை இல்லாம அவர்கள் வந்து அதை விவாதித்திருக்கிறார்கள். விவாதித்து பின்னர் அவர்கள் கன்வின்ஸ் ஆகி அதற்கப்புறமா கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களோட கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் போர்டு மீட்டிங்ல அவங்க அதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எங்க எடுத்தீங்க இந்த புள்ளிவிவரத்தை? நீங்க சொல்ற இந்த புள்ளிவிவரம் எங்க இருக்கு? 2017 அக்டோபர் 11, 2017 ஆர்பிஐ வந்து உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருக்காங்க. எப்போ கொடுத்திருக்காங்க? நீங்க அத பொது தளத்துல வைங்க. ஊடகங்கள்ல வெளியே இருக்கக்கூடிய செய்திகளை சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் என்ன சோர்ஸ்னு சொல்றேன். சோர்ஸை கேட்டு நீங்க பப்ளிக் ஆக்கிக்கோங்க. சொல்லுங்க. மணி கண்ட்ரோலோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அக்டோபர் 2017. அதுக்கப்புறம் ஜி நியூஸோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸ் வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணதுல ஒரு ஆதாரம். சார், நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ராமசாமி மையப்பன், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். 2017 ஜனவரி 31 மத்திய பட்ஜெட்ல நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தேர்தல் நிதி பத்திரத்தை கொண்டு வரார். எப்போ? 2017 ஜனவரி 31. ஜனவரி 28 சனிக்கிழமை அன்னைக்கு தான் ரிசர்வ் வங்கிக்கு இது குறித்து நீங்க கருத்து சொல்லுங்கன்னு அனுப்புறாங்க. 29 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், ரிசர்வ் வங்கி எந்த வேலையும் செய்ய முடியாது. 30 இல்ல இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்னு அவங்க இதை செயல்படுத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தேர்தல் பத்திரங்களை ரிசர்வ் வங்கி தவிர வேற எந்த வங்கிக்கும் அதை அச்சடிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க கூடாது, ரிசர்வ் வங்கியை பலவீனமாக்கும்னு தகவல் சொல்றாங்க. இது ஜனவரி 30. 31 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. பட்ஜெட்டை தாக்கல் பண்றதற்கு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு தான் 2 தினங்களுக்கு முன்பு தான் ரிசர்வ் வங்கிக்கே அனுப்புறாங்க. ஆனா நீங்க சொல்ற தகவல் முரணா இருக்கே. ஒண்ணும் நான் இப்ப சொன்ன சோர்சஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கோங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு சோர்ஸை போடுறேன், நேரலையில தான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ல இருந்தானே சொல்றேன். அது அவங்க நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணது. இன்னைக்கு இருக்க தீர்ப்பிலையும் அந்த அக்டோபர் 17, 2017க்கான ரிப்போர்ட் வந்திருக்கு. சாரி, அக்டோபர் 11, 2017க்கான ஸ்டேட்மெண்ட் வெளில வந்திருக்கு. கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு அப்புறமா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. In spite of RBI's original disapproval, the scheme was accepted அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க தகவல் உரிமை சட்டத்துல இத கொண்டு வர கூடாதுன்னு மத்திய அரசு வாதிடுது. சொல்றேன், ஃபைல் நோட்டிங்கோட லைன் பாரா 229 அதையும் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. இல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு வாதிடுது. ஒரு குடிமகனுக்கு அந்த ஒரு குடிமகனுக்கு தகவல் தெரியக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு வாதிடுது. தெரிவிக்கலன்னு சொன்னீங்க, அது ஃபேக்சுவலா தவறு. ஒரிஜினலா ஆர்பிஐ இல்லன்னு சொன்னாங்க. கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சு டிஸ்கஷன் முடிஞ்சு எங்களோட ஒரிஜினல் டிஸ்அப்ரூவல் இல்லாம நாங்க இன்னைக்கு நாங்க அதுக்கு அக்செப்டன்ஸ் தெரிவிக்கிறோம்னு அவங்க அக்டோபர் 11 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்ததை அவங்க எதிர்த்திருக்காங்க. ரிசர்வ் வங்கி எதிர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சகம்
மேடம், நிதியமைச்சகம் அனுப்பின குறிப்புல என்ன இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். தேர்தல் நிதி பத்திரத்தை ரிசர்வ் வங்கி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையத்தின் ஆட்சேபனைகள் நமக்கு காலம் கடந்து வந்திருக்கின்றன. எனவே நாம் இந்த திட்டத்தை மேற்கொண்டு தொடரலாம்னு நிதியமைச்சகம் மூலமாக குறிப்பு அனுப்பிட்டு அதை செயல்படுத்தாச்சு.